ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஏபிடெக்கில் ஒரு சின்ன கம்ப்ளைண்ட் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஹைட் கண்ட்ரோல் செட்டுக்கு இந்த ஆக்சிலேஷன் மூவ்மெண்ட் வரும் 11, 17, 30, 18, எனிதிங் எனி மிஷின் தான், எந்த மிஷின் வந்து சூட் பண்ணிட்டு ஆகும். இதோட ஐடி 8 mm வரும், ஓடி 11 mm சம்திங் வரும். இந்த புஷ் இது சரியான அளவு ஸ்ட்ரோக் மூவ்மெண்ட் நடக்கலைன்னா இந்த ஆர்ம் மூவ்மெண்ட் போய் இங்கே லாக் ஆகாது. இந்த ஆர்ம் மூவ்மெண்ட் போய் இல்லை லாக் ஆகும். யூஸ்வலாக அந்த புஷ்ஷு தேயிறது, இல்லை இந்த பின் தேயிறது, இந்த ஸ்லாக்னஸ் உள்ள இந்த இன்டர்னல் பார்ட், இந்த புஷ்ஷு தேயிறது, இதனால் கூடிய சில கம்ப்ளைண்ட்டில் இது இந்த ரீச்சிங் பாயிண்ட் வரைக்கும் வராது. இந்த ரீச்சிங் பாயிண்ட் வரைக்கும் வந்தால் தான் கரெக்டாக இங்கே லாக் ஆகும், அகெயின் ரிலீஸ் ஆகும். அதுக்கு என்ன பண்ணணும்னா இந்த புஷ்ஷை கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணி கரெக்ட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இந்த ஸ்ட்ரோக்கோட மூவ்மெண்ட்டில் பேக் சைடு இந்த பின் இருக்கு இல்லையா, இதனுடைய ஓடி 9 mm இருக்குது. இதோட பார்ட்ஸ் இது அதான் 9 mm ஒரு 1 or 2 mm ஜஸ்ட் இப்படி டெவலப் பண்ணிக்கணும். நீங்கள் லாக் பண்ணிட்டீங்கன்னா இந்த ரேச்சர் லாக்கோட மூவ்மெண்ட்டு நல்லா சஃபிஷியண்ட்டாக தேவையான அளவுக்கு வரும். இதனுடைய மூவ்மெண்ட் ஆசிலேஷன் மூவ்மெண்ட். இது ஸ்ட்ரோக் மூவ்மெண்ட் எடுத்துகிட்டு இந்த ரேச்சரை உள்ளே புஷ் பண்ணணும் இந்த பின் வழியாக. இப்படி பண்ணும்போது உங்களுக்கு சரியான ஆசிலேஷனை நம்ம கரெக்ட் கண்ட்ரோல் பண்ணிடலாம். இந்த செக்ஷனில் வரும் இந்த பீஸ். அது ஃபார் ஃப்ரெண்ட்ஸ் பெஸ்ட்டாக தான் எடுத்துக்கணும். பாய்.